நம்மில் சிலர் வாழ்க்கையில் பிறருக்கு உதாரணமாக இருக்க பிறந்தவர்கள். அதனால சிலர் மத்தவங்க முன்னாடி தான் குணமடைவாங்க. அதாங்க ஹீல் ஆவாங்க. சிலர் மத்தவங்க முன்னாடி தான் கத்துக்குவாங்க. சிலர் மத்தவங்க முன்னாடி தான் வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி மத்தவங்க முன்னாடி தோல்வி அடையறது, தவறு பண்றது, கேலி கிண்டல் செய்யப்படுவது, இப்படி எல்லாமே மத்தவங்க முன்னாடி தான் நடக்கும். ஏன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில வேற வேற பர்ப்பஸ் இருக்கு. அத நீங்க உணரும்போது, புரிஞ்சுக்கும்போது, உங்கள நீங்களே சுருக்கிக்க மாட்டீங்க. நீங்க நீங்களா இருக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, நீங்க உண்மையா இருக்கிறதுனா என்னன்னு மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க, அவங்கள இன்ஸ்பயர் பண்ண, நாம நாமளாவே இருக்கிறது தான் உண்மையான அழகுன்னு புரிய வைக்க பிறந்தவங்க. அப்படி மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா, இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது ஒரு கிஃப்ட். அது ஒரு ஆசீர்வாதம். அதனால உங்க வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்னவா இருந்தாலும், அத பத்தி நீங்க வெட்கப்படக்கூடாது. அதனால மத்தவங்க முன்னாடியே குணமடைங்க. கத்துக்குங்க. தோத்து போங்க. அதையே திரும்ப திரும்ப பண்ணுங்க. ஏன்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா, இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்காக பொறந்திருக்கீங்க. நீ பலமானவன், பலமானவள். அது ஒரு ஆசீர்வாதம். அதனால இதிலிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, நம்மில் சிலர் வாழ்க்கையில் உதாரணமாக இருக்க பிறந்தவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு இத ஷேர் பண்ணுங்க. I'll see you soon.